ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால வாய்ஸ் இப்படி இருக்குது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் வந்து நியூவாக வந்து ஒரு ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நம்ம இப்போ பாப்பாவையும் பார்த்துட்டு நம்மளால் ஒர்க் வந்து போக முடியாது இல்லையா? ஸோ அதனால் வீட்டில் இருந்துகிட்டே நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கில் வந்து புதுசாக லேர்ன் பண்ணலான்னு இருக்கேன். அதைத்தான் உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க் தான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கிறப்பையிலேருந்தே நான் வந்து மே மந்த் லீவ் டைம்லலாம் வந்து இந்த மாதிரி ஸ்கூல்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க இல்லையா? அதுலலாம் வந்து நான் போய் ஜாயின் பண்ணியிருக்கேன். 15 டேஸ் 30 டேஸ் அந்த மாதிரி. அப்போ பழகுனது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே டோட்டலாக விட்டுட்டு இப்போது தான் மறுபடியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் யூடியூப்பை வந்து ரீகால் பண்ணி ஒரு டைம் பார்த்து யூடியூப்பில் பார்த்து அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணது தான் இது எல்லாமே. இதோ கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து பார்த்து பழகிட்டுருக்கேன். ஏன்னா நான் இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இப்போ கோர்ஸே ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கோர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து நிறையா வந்து அது பண்ணணும் இது பண்ணணும்னு நினைப்பேன். பட் என்னென்னா கன்சிஸ்டன்சி இருக்காது. இப்போது நம்ம விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டினியூவாக பண்ணணும். ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் பண்ணிவிட்டு அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நான் பண்ணுற பெரிய மிஸ்டேக். நீங்களும் ஏதாவது ஒரு ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. பழகுறதுக்கு, படிக்க, ஓகேவா? எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா விட வேண்டாம். உடனே வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இது எல்லாமே வந்து நான் யூடியூப் பார்த்து பழகுனது தான். இப்போ நான் கோர்ஸே ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இதை வந்து ஒரு பிஸ்னஸாக வந்து நான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த கோர்ஸ் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நம்ம யூடியூப் பார்த்தும் பழகலாம். பட் வந்து என்னென்னா அது வந்து என்னால் ப்ராப்பராக வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல. இதுவே வந்து நான் ஒரு கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ அவங்க டெய்லி ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க. அதை நம்ம டெய்லியும் பண்ணுவோம். ஸோ இது இல்லை அவங்கக்கிட்ட நம்ம காட்டணும், இல்லை இதை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வந்து பண்ணுவோம். ஆனால் இதுவே வந்து நானாக யூடியூப் பார்த்து பழகுனேன் அப்படின்னா நான் வந்து அந்த அளவுக்கு வந்துட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேன். என்னதான் இருந்தாலும் ஒரு கோர்ஸ் போய் அதில் படித்தா தான் அதில் வந்து நமக்கு ஃபுல் நாலேஜும் கிடைக்கும். அவங்களும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்ல நமக்கும் நிறையா வந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்துட்டு நான் வந்து கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நீங்களும் ஏதாவது ஒன்று படிக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று விஷயத்தை கற்றுக்கணும், இல்லை என்ன மாதிரி நிறையா நியூ மாம்ஸ் இருக்கீங்க அப்படின்னா இந்த பீரியடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதாவது இப்போ நம்ம ஒர்க் போகிறோம் அப்படின்னா நம்ம இதில் கற்றுக்க முடியாது. இப்போ வீட்டில் இருக்கிற டைமில் நம்ம சின்ன சின்ன வேலை எல்லாத்தையும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டு ஏதாவது ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து நமக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு நினச்சி நம்ம வந்து கற்றுக்கலாம். ஸோ நீங்களும் உடனே வந்து ஏதாவது படிக்கணும் கற்றுக்கணுன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.